கடலூர் அருகே விருத்தாச்சலத்திற்கு முன் அந்த கர்ப்பிணி பெண் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த நிகழ்வு தமிழகம் முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த பெண்ணின் உடற்கூறாய்வு பரிசோதனையானது விருத்தாச்சலம் மருத்துவமனையில் நடைபெற்று தற்போது நிறைவடைந்திருக்கிறது. நிறைவடைந்த பின்னர் அவரது உடல் கர்ப்பிணி பெண்ணின் உடல் உறவினர்களிடம் இப்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ரயிலில் இருந்து அவர் தவறி விழுந்ததால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. 21 வயதே நிறைவடைந்த அந்த பெண்ணுக்கு திருமணமாகி இன்னும் ஓராண்டு நிறைவடையாத சூழ்நிலையில் இந்த மரணம் நிகழ்ந்திருப்பதால் சந்தேகத்திற்குரிய மரணம் என்று ரயில்வே துறையின் சார்பாக கோட்டாட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அபாய சங்கிலி மூலமாக ரயில் உடனடியாக நிறுத்தப்பட்டிருந்தால் அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றி இருக்கலாம் என்று உறவினர்களும் புகார் அளித்திருக்கின்றனர். இருதரப்பு புகாரையும் பரிசீலித்து பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவரது அந்த கர்ப்பிணி பெண்ணின் உடலானது தென்காசி மாவட்டம் மேலநல்லூர் என்ற கிராமத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த உயிரிழப்பு தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள் மற்றும் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த பயணிகள் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் விபத்து அந்த பெண் தவறி விழுந்த இடம் ரயில் நிற்காமல் 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்புறம் போய் நின்றதற்கான காரணம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரயில்வே அதிகாரிகள் மற்றும் கோட்டாட்சியர் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் பிரேத பரிசோதனையில் அவர் ரயிலிலிருந்து தவறி விழுந்துதான் உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்பது தொடர்பான மருத்துவரின் அறிக்கையும் உறவினர்கள் மற்றும் இந்த கோட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.